உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். நம்மளுடைய சொசைட்டியில் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவன் மனைவி ஒரு 2 பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துப்போம். அதில் 2 பிள்ளைகள் அப்படின்னா அவங்க வளர்கிற விதம், ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற விதம், ஒரு புதிய உறவு முறை, ஒரு காதலனோ இல்லை காதலியோ இல்லை மனைவியோ, இவங்க எல்லாரையுமே அந்த பிள்ளைகள் எப்படி அணுகுறாங்க, ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ணுறான்னா பெற்றோர்கள் தான் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க அந்த குழந்தை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது தொடங்கி ஒரு உறவு முறையை அணுகிற வரைக்கும் பெற்றோர்களோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, சில கால சூழல் காரணமாக இல்லை சில விஷயங்கள் காரணமாக ஒற்றை பெற்றோராக குழந்தைகளை வளர்க்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கு. அதில் சில விளைவுகளும் இருக்குது. ஸோ இந்த தமிழா நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, ஒற்றை பெற்றோராக குழந்தைகளை வளர்த்தவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒற்றை பெற்றோர் வளர்த்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை டீல் பண்ணக்கூடிய பிள்ளைகள் மறுபுறம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்டருந்தே தொடங்கலான்னு பார்க்குறேன். என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா தான் பெஸ்ட்டு. நான் இதை இந்த மொமெண்ட்டில் உணர்ந்தேன். இவ்வளோ பெரிய விஷயத்த எங்கள் அப்பா அம்மா எனக்காக பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காங்க, நான் இப்போ தான் இந்த மொமெண்ட்டில் தான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மொமெண்ட் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். என்னுடைய பியூபர்ட்டிலேருந்து என்னோட டெலிவரி பார்த்த வரைக்கும் அப்பா தான் பார்த்தாங்க. ஸோ டெலிவரிக்கு அப்புறமா அந்த போஸ்ட்மார்ட்டம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக அப்பா தான் டேக் கேர் பண்ணாங்க. இப்போது என்னோட குழந்தைக்கு இப்போ 8 வயசு ஆகுது. இப்போ வரைக்கும் அவன் அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு சானிட்டரி பேட்ஸ் வாங்கி கொடுக்கறதுலேருந்து ஒரு நேரம் அந்த பேடை நான் தூக்கி போட மறந்துட்டா அதையுமே எங்கள் அப்பா தான் எடுத்து தூக்கி போடுவாங்க. எங்கள் அம்மாலாம் இருந்தது தான் எனக்கு செல்படி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்துக்குலாம். பரவாயில்ல சார், வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நிறைய பேரை இந்த சானிட்டரி நாப்கின் வாங்குறதே ரொம்ப ஸ்டிக்மாவா, நான் எப்படி போய் வாங்குறது, ஒரு ஜென் எப்படி வாங்குறது அப்படின்னு தயங்குற இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம் தான் அப்படின்னு சொல்லி பண்ணது பெரிய விஷயம் சார். மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு மேலே. என்னோட லைஃப்பில் ஐ திங்க் எல்லாருக்குமே மேரேஜுங்கிறது ஒரு பெரிய டிசிஷன். ஸோ அந்த மேரேஜே நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பா கிட்ட சொன்னேன். ஓகே. ஸோ அந்த மொமெண்ட்டில் அப்பா வாஸ் வெரி ப்ராக்டிக்கல். உடனே என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு கேஷ் அனுப்பி, நீ என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு, ஐ கம் அண்ட் மீட் யூ அப்படின்னாரு. ஏன்னா அப்பாவை சின்ன வயசுலேருந்து பயந்து டக்குன்னு ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறின அந்த மொமெண்ட் அதுதான். பிகாஸ் நான் அப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கிறதுனால நானே டிசிஷன் எடுத்து நான் மேரேஜ் பண்ணேன், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன். அப்பா கூட அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்களேன். இல்லை, நான் ஹாஸ்டலில் இருந்தேன். ஓகே. ஸோ அந்த டைமில் நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணலாம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு மெயில் அனுப்புனேன். ஸோ அந்த மொமெண்ட் மெயிலை பார்த்துட்டு அப்பா கால் பண்ணார், எங்கே இருக்க அப்படின்னு. இந்த ஹாஸ்டலில் இருக்கிறேன்னு சொன்னேன். உடனே அக்கௌண்ட்டுக்கு கேஷ் அனுப்பி ஃபர்தராக நீ என்ன மூவ் பண்ணணுமோ பண்ணு அப்படிங்கும்போது அப்போது ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவாக தெரிஞ்சார். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. எப்படி சார் இப்போ சிங்கிள் பேரண்டாக வளர்க்குறீங்க, இதில் மெயில் அனுப்புகிறாங்க, இது மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வருதுன்னா எல்லாரும் என்கிட்ட முதல்ல சொல்லலை, அட்லீஸ்ட் நேரில் சொல்லலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மெயில் மெயில் தான் சொல்லியிருக்காங்க. அந்த மொமெண்ட்டை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? அது அவள் விரும்புகிற லைஃபு, நான் விரும்புகிறது. நம்ம பெற்றோர்கள் நம்ம விரும்புகிறோம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணுன்ட்டு. பட் அவள் அவளுடைய வாழ்க்கையை சூஸ் பண்ணுறா. நான் வாழ போகிறது கிடையாது தானே, அவள் தானே வாழ்கிறா, அதை நான் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஓகே. இந்த பக்கம் என்னுடைய அப்பா தான் பெஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சிங்கிள் ஃபாதராக 7 வயசுலேருந்து, என்னோட 7 வயசுலேருந்து அவர் என்னை வளர்த்துட்ருக்காரு. 7 வயசில் எப்போ நான் எங்கள் அம்மா போனாங்களோ அந்த செகண்ட்லேருந்து அவர் வளர்க்குற ஒவ்வொரு செகண்டையும் நான் ஸ்பெஷல் மூமெண்ட்டாக தான் பார்க்குறேன். எனக்கு நான் பெரிய பொண்ணு ஆன உடனே எனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறது நான் பார்த்துட்டேன். ஆனால் ஒரு அம்மா இருந்தா என்னென்ன செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது, இந்த புட்டு செய்கிறது அது இதுன்னு நிறைய சம்பிரதாயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் நான் பண்ணுவேன்னு சொல்லி ஆஃபீஸ்லேருந்து எனக்காக எல்லாமே செஞ்சார். அது கூட பரவாயில்ல, மார்னிங் எழுந்திரிச்சு 4 மணி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு 2 மணி தூங்குற வரைக்கும் அவருக்கு என் சிந்தனை மட்டும்தான் இருக்கும். அந்தந்த செகண்ட்லாம் இவரை மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. இதே மாதிரி ஒரு ஃபாதர் எல்லா ஜென்மத்திலையும் கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். சரி, என்னதான் பார்த்துக்கிட்டாலும் அதில் இவ்வளவு விஷயம் மெனக்கிட்டு அப்பாவா பண்ணுறதுங்கிறது அது ஒரு எக்ஸ்ட்ரா மைல் தான். அது என்னுடைய ஒய்ஃபோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, என் குழந்தை ஒரு டான்ஸராக மாறணும்னு. அப்போ போவான்னு நாங்கள் எதிர்பார்க்கல, பட் போயிட்டா. பிகாஸ் காட் அதுலேருந்து இவளை என்ன மனைவி இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பாளோ எல்லாம் நான் சிங்கிள் ஹேண்டடாக செஞ்சேன். இவ்வளோ ஒரு பெரிய பாடகி ஆக்கணும்னு கர்நாடிக் மியூசிக் கற்றுக் கொடுத்து, ஷீ இஸ் எ பியூட்டிஃபுல் சிங்கர் நவ். அப்பா இவ்வளோ பேசுகிறாங்க, நீங்கள் ஒரு நல்ல சிங்கிங் கிளாஸும் போனேன்னு சொன்னாங்க. அப்பாக்கா 2 லைன் பாடல்னா என்ன பாடுவீங்க? ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே
காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே. சார் புல்லரிச்சிச்சிங்க எனக்கு, ஐயோ. தேங்க்யூ. இந்த பாட்டு வந்து அம்மாக்கான பாட்டு. அவங்க டெடிகேட் பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவை உங்கள்கிட்ட பார்த்துருக்காங்கங்கிறது தான் அந்த பாட்டு வருது. இப்போ இவங்க சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இந்த மொமெண்ட்டில் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா தான் பெஸ்ட்டுன்னு நான் நினச்சேன். பர்சனலைஸ்டாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்ல அந்த மொமெண்ட்? கண்டிப்பாக இருக்குது சார். எனக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட நிறையா சொன்னாங்க, இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க, எங்கள் பாட்டி தாத்தா வந்து எங்கள் 2 பேத்தையும் எடுத்து வளர்த்துக்கிறாங்க, நீங்கள் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கோங்க. அம்மாவுக்கு அப்போ ஒரு 32 தான் இருக்கும் ஜஸ்ட். அப்படி இருக்கும்போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு என் பொண்ணுங்க 2 பேர் மட்டும் போதும், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அவங்க எங்களுக்காக தனியாக தான் வளர்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே படிக்க வச்சு என்ன பண்ண போகிறேன், என்னெல்லாம் காலேஜே படிக்க வைக்க வேணான்னு எங்கள் டீச்சர்ஸ் முதல் கொண்டு சொன்னாங்க சார். ஏன்னா ஒரு டீச்சர் வந்து சொல்லக்கூடாது, இந்த குழந்தைய வந்து படிக்க வைக்காதீங்க, நிறுத்திடுங்க, வேலைக்கு அனுப்புங்க, தனியாக இருக்கீங்க, நெக்ஸ்ட் அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கல, ஆனால் என் பொண்ணையாச்சு அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல நான் இருக்கேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்னை படிக்க வச்சாங்க. இப்போ நான் ஒரு டீச்சராக இருக்கேன். அம்மா ரொம்ப தேங்க்யூம்மா, மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க. உங்களால தான் நான் இன்றைக்கி ஒரு டீச்சராக இங்கே வந்து நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அம்மா எப்படி ஒரு இவ்வளோ சின்ன வயதில் வந்து ரீமேரேஜ் பண்ண சொல்லி பலரும் சொல்லியிருப்பாங்க. அந்த டெசிஷன் வேண்டாம் அப்படின்னு டெசிஷனை எப்படி எடுத்தீங்க? ரெண்டாவது பாடம் சொல்லிக் கொடுக்க டீச்சர் வந்து நீங்கள் அவங்களை வேலைக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் பொருளாதார சூழ்நிலை அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். எப்படி அந்த முடிவு கண்டிப்பாக படிக்க தான் வைக்க போகிறேன், என் மகளை ஆளாக்கி காக்க போகிறேங்க, அந்த வைராக்கியம் எப்படி? நாங்கள் வந்து லவ் மேரேஜுங்க சார். எங்கள் வீட்டுக்கார் வந்து கேன்சரில் இறந்துட்டாப்புல. அவர் நினச்சாதான் எனக்கு பேச வர. கையேந்தி பவன் கேள்விப்பட்டிருக்குங்களா? தள்ளுவண்டி தள்ளுவண்டி வச்சு இட்லி சுட்டு ஆப்பமுத்து என் குழந்தை படிக்கிற ஸ்கூல்லையே என் சிசி குழந்தைகளுக்கு ஆர்டர் எடுத்து எங்கள் பிடி மிஸ் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ ஆக்சுவலாக அம்மா உணர்ச்சி வசனதுனால உணர்ச்சி ததும்பல அவங்களால பேச முடியல. இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்காங்க, அவங்கள டீச்சர் ஆகிறதுக்கு வைராக்கியமாக பண்ணியிருக்காங்க. அம்மாக்காக நான் இதை ஒன்று பண்ண விரும்புகிறேன், நன்றி செலுத்துன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, நான் வந்து பைக்கில் அவங்கள கூப்பிட்டு போகணும்னு ஆசை சார். எல்லாரும் அதை பார்க்கணும், அதுதான் அவங்களோட ஆசை. கவலைப்படாதீங்க, விரைவில் உங்கள் ஆசை நிறைவேறிடும்.